ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நல்வாழ்த்துக்களை சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆசீர்வாதத்துடனும் சொல்லிக் கொள்கிறோம். 95ஆம் சங்கீதம் 95ஆம் சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? தேவன் ராஜரீகம் பண்ணுகிற சர்வவல்லம் உள்ள தேவன் நம்முடைய தாழ்மையான கீழ்ப்படிதலான ஆராதனைக்கு அவர் முழுவதுமாய் பாத்திரர் என்று சொல்லுகிறது. இந்த 95ஆம் சங்கீதம் இதனுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், எபிரேய நிருபக்காரனால் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் முதல் சங்கீதத்தினுடைய பகுதிக்கு மேல் இருக்கிற வசனங்கள் எபிரேய நிருபக்காரனால் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த சங்கீதக்காரன் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆராதியுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு சொல்லும் பொழுது ஒரு நடைபெற்ற ஒரு சம்பவம், அதாவது சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை முன்வைத்து இந்த சங்கீதத்தை நமக்கு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கீழ்ப்பிடிதலோடு மனத்தாழ்மையோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவர் சொல்ல வருகிற விஷயங்களை நீங்கள் கவனியுங்கள். முதல் 2 வசனங்களில், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். வாருங்கள், நாம் ஆண்டவரை துதிப்போம். அதற்கு காரணம், தேவன் நம்முடைய தேவன் மகாராஜன், அவர் மகாதேவன். கிரியேஷன் அவருடைய கையில் தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய கரத்திலே இந்த சிருஷ்டிப்பை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி 4வது வசனத்திலும் 5வது வசனத்திலும் அவர் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், கிரியேஷன் மட்டும் இல்லை, நம்மையும் உண்டாக்கினவர் அவர்தான். ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தாழ்மையோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தரை சொல்லும் பொழுது, கர்த்தரை மேய்ப்பராகவும் நாம் அவருடைய ஜனங்களாகவும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே. அடுத்தது அவர் சொல்ல வருகிற காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அநேக முறை கர்த்தருடைய சத்தம் கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை, ஆயத்தமாக இல்லை. கர்த்தருடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் பொழுது நாம் கேட்டால் பல முறை அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை, நாம் அதற்கு நம்மை செவிசாய்ப்பது இல்லை. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய சத்தத்தை கேட்கவும் அவருக்கு கீழ்ப்படியும், சத்தத்திற்கு கீழ்ப்படியும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் காட்டுகிற மேற்கோள் என்ன, உதாரணம் என்ன? யாரை அவர் மேற்கோள் காட்டுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை. 40 years, 40 வருஷம் அந்த சந்ததியை ஆலோசித்தேன். கடைசியில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன? அதாவது ஐ ஹவ் டெஸ்டட் தட் ஜெனரேஷன் ஃபார் 40 years. பட் வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? எனக்கு கிடைச்ச என்ன ரிசல்ட்? என்ன? வழிவி போகிற இருதயம் உள்ளவர்கள், என் வழிகளை அறியாதவர்கள். இப்படிங்களா ரிசல்ட் கிடைக்கணும்? 40 yearsக்கு அப்புறம் 20 வருஷம் விசுவாசிக்கிறேன், 30 வருஷம் சர்ச்சுக்கு போறேன், எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவிசுவாசம் தான். வேண்டாம். நம்முடைய இருதயம் திடமுள்ளதாய் இருக்கட்டும். கர்த்தருக்குள் நம்முடைய இருதயம் திடமுள்ளதாய், கர்த்தருக்குள் நிலை பெற்றதாய் நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நாம் வழிவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கடைசியிலே கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சொல்லி முடித்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததற்கு என்ன காரணம்? என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய போகவிடு. லெட் மை பீப்புள் கோ ஃபார் வாட்? டு வர்ஷிப் மீ. என்னை ஆராதிக்க வேண்டும். அதனால் அவர்கள் வெளியே போக வேண்டும். அவர்கள் வெளியே வந்து உண்மையாகவே தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்களா? இல்லை. தேவனிடத்தில் முறுமுறுக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கோபமும் எரிச்சலும் முறுமுறுப்பும் வீண் வார்த்தைகளும் சண்டைகளும்
இவைகள்தான் அவர்களுடைய பாளையங்களுக்குள் இருந்ததை தவிர தேவனை ஆராதிக்கிற அந்த விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், பாலும் தேனும் ஓடின எகிப்து தேசம் என்று சொல்லி எகிப்து தேசம் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்தில் எங்க பாலும் தேனும் ஓடினது? கர்த்தர் சொன்னார், கானானுக்கு கூட்டிட்டு போகிறேன், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொன்னார். ஆனால் இவர்களோ, நாங்கள் பாலும் தேனும் ஓடின எகிப்து தேசத்தை விட்டு வந்தது எங்களுக்கு சரியாக படவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த ஜனங்களை என்ன செய்வீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வந்து சங்கீதக்காரன் நிறுத்தினதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நீங்களும் நானும் கர்த்தரை முழு மனதோடு, கர்த்தரை சார்ந்து திட மனதோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை சோதித்தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்துல சந்தோஷமாய் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உங்களுடைய மேய்ச்சலின் ஆடுகள், நாங்கள் உங்களுடைய கைக்குள்ளான ஆடுகள். கைக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அவர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரோடு கூடவே இருக்கிற ஆடுகளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தாழ்மையான கீழ்ப்படிதலான ஆராதனைக்கு தகுதியானவர் நம்முடைய மகாராஜனும் மகாதேவனுமாயிருக்கிற கர்த்தாதி கர்த்தர் ஒருவரே என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையில நாம் அனைவரும் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலை பொழுதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காய் நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, கிருபை, இரக்கம் இவைகளெல்லாம் பெரியது. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோடு தாழ்மையோடு கூட உம்மை ஆராதிக்க எங்களுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. திடமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபையும் இரக்கம் இருக்கட்டும். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள், உம்முடைய கைக்குள்ளா நாடுகள். நீர் எங்களுடைய மெய்ப்பராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை பலப்படுத்தி, எங்களை வழிநடத்தி, எங்களை மேய்த்து, எங்களை கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்கிற ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்பதையும் அறிக்கை செய்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம நீரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் அதிகமாய் நம் ஒவ்வொருவரிலும் பெருகுவதாக. ஷலோம்.